என்னோடு கூட திருப்புங்கள் ஏசாயா 55 10 மற்றும் 11 ஆகிய வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கடவுள் தன்னுடைய வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதும் கனி கொடுக்கும், கனியை உருவாக்கும். மட்டுமல்ல, அந்த கடவுளுடைய வார்த்தை போகிற எல்லா இடங்களிலும், அதாவது கடவுள் அனுப்புகிற எல்லா இடங்களிலும் எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை அது செய்து முடிக்கும். வேறவர், வெனவர், அவவர், எங்கே எப்பொழுது எவ்விதமாக அனுப்பப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அதனுடைய காரியங்களை செய்யும் என்று கடவுள் சொல்லுகிறார். அதற்கு அவர் கொடுக்கிற உதாரணம் தான் மழை அல்லது ஸ்னோ. எப்படி வானத்திலிருந்து மழை பூமிக்கு வருகிறது, வருவது மட்டுமில்லாமல் அது பூமியை நனைக்கிறது. நனைப்பதின் வழியாக அது விதையை முளைக்க செய்கிறது. பூமியை நனைத்து விதைக்க செய்து விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு உணவு என்று எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்று சொல்லி அதனுடைய உதாரணத்தை கடவுள் காட்டுகிறார். இந்த மழை எப்படி வந்து பூமியை நனைத்து கொடுக்கிறதோ, எப்படி இந்த உறைபனி பூமியை நனைத்து காரியங்களை செய்கிறதோ, பலன் கொடுக்கிறதோ, அதே வண்ணமாகவே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையாய் போகாது. நான் எதற்காக அனுப்பினேன், அல்லது என்னுடைய விருப்பம் என்ன, அல்லது நான் அனுப்பின காரியம் என்ன என்பது அது செவ்வனே செய்து முடிக்கும். ஒரு முறையும் அது பொய்க்காது என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தையிலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள இந்த உலகத்தை படைத்த லெட் தேர் பி லைட் என்று ஒரு வார்த்தையில் சொன்னவுடன் இருளாயிருந்த ஒரு அண்ட சராசரத்தில், இந்த யூனிவர்ஸ்ல வெளிச்சம் வந்து விட்டது. பட் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒன்றிலே லெட் தேர் பி லைட் என்றவுடன் வெளிச்சம். அதுதான் வார்த்தையில் இருக்கிற வல்லமை. கடவுளுடைய வார்த்தையில் அவ்விதமான வல்லமை உள்ள அந்த வார்த்தைகள் வெறுமையாய் போகாது. கடவுள் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு, 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று படிப்படியாக அவர் பேசின வார்த்தைகள் தான் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வார்த்தைகளும் வெறுமையாய் போகவில்லை. அநேக வார்த்தைகள் இன்னும் சில நாட்களில் நிறைவேறப் போகிறது. எஞ்சியிருக்கிற எல்லா வார்த்தைகளும் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளில் வல்லமை, அதிகாரம், ஜீவன், செயல்படும் திறன் இவைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 138 2ஆம் வசனம், அதனுடைய கடைசி லைன். அதில் அவர் சொல்றாருங்க, சங்கீதக்காரன், உம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அல்லது எல்லா மகிமையை பார்க்கிலும் நீர் உம்முடைய வசனத்தை அல்லது உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மகிமை, நீங்க அதை ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைடு என்கிற வார்த்தை இருக்கும். மேக்னிஃபைடு, மேக்னிஃபைடு என்ற வார்த்தையை நீங்க அடிக்கடி பார்த்துருக்கலாம். அதாவது சின்ன எழுத்துக்களை படிக்க முடியாத வெளிச்சத்தில் இருக்கும்போது, சரியா தெரியலன்னும் போது என்ன பண்ணுவாங்க, மேக்னிஃபைடு கிளாஸஸ் வச்சு பார்ப்பாங்க. மேக்னிஃபைடு கிளாஸஸ். ஆக அந்த கிளாஸ் வழியா பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள் பெரியவைகளாய் தெரியும், படிப்பதற்கு எளிதாக இருக்கும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது, God magnified his word. அவருடைய வார்த்தைகளை அவர் மேக்னிஃபைட் பண்ணியிருக்காராம். which means if you use God's word to see anything, you can able to see clearly because God magnified his word.
அதிகாரமுள்ள, வல்லமையுள்ள, பலன் தருகிற காரியங்களை செய்து முடிக்கிற அந்த வார்த்தையை அவர் மேக்னிஃபைட் பண்ணியிருக்காரு. So that you are facing any situation, you need some solution, you need some answer immediately, which you are not finding. Use God's word, because it is a magnified glass. It magnified glass. அதை கொண்டு நீ பார்க்கும்போது you will see clearly for anything, any answer you can able to see. இதுதான் கடவுளுடைய வழிமுறை. அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். கடவுளுடைய நாமத்திற்கு மேலாக உயர்த்தி இருக்கிறார் அவருடைய வார்த்தையை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஏசாயா 40:8 அதில் பார்த்தீர்கள் என்றால், இந்த உலகத்தில் புல் அழிந்து போகும், பூ உதிர்ந்து போகும், ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ், ஆல்வேஸ் ரிமைன்ஸ். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதும் நிலைக்கும், நிலைத்து இருக்கும் என்று சொல்லுகிறார். இதுல சொன்ன புல் எது, இதில் சொன்ன பூ எது என்று நீங்கள் அதற்கு 2 வசனத்துக்கு முன்னாடி பார்க்கலாம். என்னவென்றால், ஜனங்கள் எல்லாம் புல்லா கடவுள் பார்க்கிறார். ஜனமே புல், அந்த ஜனத்தினுடைய மகிமையே பூ. ஆக ஜனங்கள் இறந்து போவார்கள், ஜனங்கள் கடந்து போவார்கள், ஜனங்களுடைய பெயர் பிரஸ்தாபங்கள் எல்லாம் கடந்து போய்விடும். ஆனால் என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒன்றே ஒன்று கடவுளுடைய வார்த்தை என்று. ஆக கடவுளுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, செயல்படக்கூடியது, அதிகாரம் உள்ளது. அந்த வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த வார்த்தைகளிலே, கடவுள் பேசின வார்த்தைகள் எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இன்றைக்கு நாம் ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். கடவுள் பேசின வார்த்தைகள் எப்படி செயல்படுகிறது என்பதை. கடவுள் அநேக காரியங்களை வேதத்தில் பேசியிருக்கிறார். அது எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு சிந்திக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை, அதை கடவுள் என்ன பேசினார், ஏன் பேசினார், எந்த பின்னணியில் பேசினார், அது எப்படி எவ்வளவு காலத்திற்கு பின்பு நிறைவேறிற்று என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். திருப்புங்கள் ஏசாயா 44 அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்கள். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி, அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும், உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கடவுளை குறித்து இங்கே சொல்லுகிறார். என்னவென்று சொல்லுகிறார் என்றால், கடவுள் அவருடைய தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை கொண்டு பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். முதலாவது சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். கடவுள் அவர்கள் வழியாய் வெளிப்படுத்தின கடவுளுடைய இருதயத்தினுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர். எப்படி என்றால், எருசலேமை குடியேறு என்றும், யூதாவினுடைய பட்டணங்களை கட்டுங்கள் அல்லது கட்டப்படுவீர்கள் என்றும் நான் சொல்லுகிறவர் என்று சொல்லுகிறார். அதோடு கூட ஆழத்தை பார்த்து வற்றிப்போ என்று சொல்லுகிறவர், நதியை வெட்டாந்தரை ஆக்குகிறவர் என்றும் சொல்லுவார். கூடுதலாக கோரேசை பார்த்து, அவன் என் மேய்ப்பன் மட்டுமல்ல, அவன் எருசலேமை கட்டுவான் அல்லது கட்டப்படு என்று சொல்லுவான். எருசலேம் தேவாலயத்தை அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான். அதோடு கூட இவைகளோடு கூட அடிஷனலா அவருக்கு பிரியமான எல்லாவற்றையும் செய்வான். இது கடவுள் பேசின ஒரு வார்த்தை. கடவுள் பேசின வார்த்தை. இந்த கடவுள் பேசின வார்த்தையில இது எப்படி நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் பேசப்பட்ட போது ஜனங்கள் எருசலேமிலே சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எருசலேம் தேவாலயத்திலே ஆசாரியர்கள் பலிகளை செலுத்தி கொண்டிருந்தார்கள்.
எருசலேம் தேவாலயத்திலே கடவுளுக்கு தொடர்ச்சியான பலிகள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது. மக்கள் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவ்விதமான நாட்களிலே என்றைக்கோ ஒரு நாள், இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம், அதை சொல்லி அதற்கு பின்பு நடக்க போகிற காரியத்தை கடவுள் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், கட்டப்பட்டு விட்ட எருசலேம் தேவாலயத்தை மீண்டும் அஸ்திபாரப்படு என்று கடவுள் சொல்லுவார் என்று இந்த வசனத்துல சொல்றாரு. அஸ்திபாரப்படு என்று. தட் வாஸ் ஆக்சுவலி அந்த இந்த வசனத்தை கேட்ட அந்த மக்களுக்கு இது ஏளனமாயிருந்தது, கேள்விகளை எழுப்பினது. எதுவும் ஒன்றோடு ஒன்று புரியவில்லையே என்பது போல. ஆனால் கடவுள் பேசின வார்த்தைகளில் வல்லமை, அந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்பது எவ்வளவு உண்மையோ அது படிப்படியாக எப்படி நிறைவேறுதுன்றதை பாருங்க. அடுத்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திற்கு வாருங்க. அங்கே கடவுள் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு அவனுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. கடவுள் ஏற்கனவே தன்னுடைய மேய்ப்பன் என்று அறிக்கையிட்ட அந்த கோரேசுவை பத்தி இங்க சொல்றாரு. அவனுடைய வலது கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். பிடித்து கொண்டு அவனுக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்கும்படியாய், கதவுகள் திறந்திருக்கும்படியாய் நான் ஏற்படுத்திக்கிட்டு அவன்கிட்ட சொல்றாராம், கையை பிடிச்சுக்கிட்டு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். I will go in front of you and make every path smooth, every rough path smooth என்று கோரேசுக்கு கடவுள் சொல்றார் என்று சொல்லி அடுத்த வசனங்கள் சொல்லுகிறது. அதோடு கூட உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கடவுள் நான், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற கடவுள் நான் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாமல் இருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன். இது கடவுள் எருசலேமை குடியேற்று என்றும் தேவாலயத்தை அஸ்திபாரப்படு என்றும் கோரேசு சொல்லுவான் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு கடவுள் எப்படி செயல்படுகிறார் பின்னணியிலே என்பதை இங்கே விளக்குகிறார். எப்படி செயல்படுகிறார் என்றால், கோரேசுவை கரங்களை பிடித்துக் கொள்ளுகிறார். பிடித்து கொண்டு அவனுக்கு முன்பாக போய் வழிகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, அவன் போகிற ஒவ்வொரு தேசங்களிலும் அரசர்களுடைய இடைக்கட்டுகள் அவிழும்படியாய், which means அவர்கள் சோர்ந்து தளர்ந்து போகும்படியாய், பயந்து நடுங்கும்படியாய் இவனை பார்த்து, இவனுடைய படையை பார்த்து நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ போகிற எல்லா பாதைகளிலும் நான் செவைப்படுத்துவேன். ஐ வில் மேக் இட் ஸ்மூத் டு ரீச். நீ போய் சரியாய் சேரும்படியாய் கோணலான எல்லா பாதைகளையும் சரி பண்ணி விடுவேன். மட்டுமல்ல, உனக்கு முன்பாக நிற்கிற எந்த வெண்கல கதவுகளையும் உடைப்பேன், எந்த இரும்பு தாழ்பால்களையும் முறிப்பேன். அந்த நாட்கள்ல பெரிய பெரிய கோட்டைகள் கட்டினாங்க. அந்த கோட்டைகளுக்கு ஒரு பெரிய கதவுகள் இருந்தது. அந்த கதவுகள்லாம் வெண்கலத்தில் இருந்துச்சான். வெண்கலம், அதாவது கதவுகளை செய்துவிட்டு மரத்துல, அந்த மரத்தை சுற்றி வெண்கலத்தால் அதை பாவித்து வச்சிருந்தாங்க. ஆகவே அதை நீ ஒடிச்சிட முடியாது. இழைச்சார். மரக்கதவுகளை நெருப்பு வைத்து எரிச்சு விட முடியும். மரக்கதவுகளை தூரத்திலிருந்து கொஞ்சம் தாறு அல்லது பெட்ரோல், மண்ணெண்ணெய், அந்த நாட்கள்ல இருந்த எரிவதற்கு உதவுகிற எண்ணெய்களை வைத்து வில்லு அடிச்சாங்கன்னா மெதுவாக அது எரிய ஆரம்பிச்சிடும். ஆகவே எரிந்து விடக்கூடாது என்பதற்காக வெண்கலத்தில் செய்திருந்தாங்க கதவுகள் எல்லாம், நாடுகள் பாதுகாக்க. கடவுள் சொல்றாரு, உனக்கு முன்பாக வெண்கல கதவுகளை உடைப்பேன், உடைத்து விட்டு
அந்த வெண்கல கதவுகள் இருக்குல்ல, அது திறப்பதற்கு எப்பவுமே எப்படி திறக்கணும்னா, சம்டைம்ஸ் இப்படி திறப்பாங்க, அல்லது சில நேரங்களில் இப்படி திறப்பாங்க, இப்படி முன்னாடி. ஏன்னா எல்லா ஒரு நாகரிகமோ அல்லது எல்லா ஒரு நகரமோ ஒரு ஆற்றங்கரையில தான் இருக்கும். ஆகவே அந்த நாட்டுக்குள் நுழைய வேண்டும், அந்த மெயின் கதவுக்குள் நுழையணும்னா அந்த நதியை கடந்துதான் உள்ள வரணும் என்பது போலதான் அநேக நாடுகள் வைத்திருந்தாங்க கோட்டைகளை. ஆக அந்த நதி இருக்குல்லவா, அந்த நதியை மறைக்கும்படியாய் கதவுகள் இப்படி திறக்கும். திறக்கிறதுக்கு அந்த இரும்பு சங்கிலி இருக்கும். இரும்பு சங்கிலி, பெரிய சங்கிலி உள்ள இருந்து எல்லாம் சுத்துவாங்க. ஸோ சங்கிலி மெதுவா ரிலீஸ் ஆகி வந்து திறக்கும். ஆக அந்த இரும்பு சங்கிலிகள், அந்த வெண்கல கதவுகள், இவை இரண்டையும் நான் உடைப்பேன் என்று கடவுள் சொல்றாரு. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், புதையல்கள் நான் உனக்கு கொடுப்பேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, ஐ ஆம் த ஒன், இதை செய்கிறேன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். நான் தான் இதை செய்கிறேன் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் கோரேசுக்காக சொல்றாரு இது எல்லாத்தையும். ஆக கோரேசனுடைய வாழ்க்கையில அவன் எருசலேமை குடியேற்றுவான், ஆலயத்தை கட்டுவான், யூதாவின் பட்டணங்களை கட்டப்பட அனுமதிப்பான் என்றும், அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மேய்ப்பனாய் இருப்பான் என்றும், கடவுளுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் அவன் செய்வான் என்றும் கடவுளே இதை சொல்லுகிறார். சொல்லி நீண்ட வருடங்களுக்கு பின்பு அதை செயலாக்குகிறார். எப்படி செயலாக்குகிறார் என்று பாருங்கள். நான் உங்களுக்கு சில வசனத்தை காட்ட விரும்புகிறேன். திருப்புங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனம் துவங்கும் போது வரலாறு படி என்ன நாள் என்றால் 539 BC அக்டோபர் மாதம். அது கிறிஸ்துவுக்கு முன் 539 அக்டோபர் மாதம். அந்த மாசத்துல தான் இந்த பெல்ஷாஷார் ஒரு விருந்து கொடுக்கிறாருங்க. இவர் விருந்து கொடுக்கிற அந்த சமயம் இருக்குல்ல, இந்த சமயத்துல இந்த பாபிலோன் கோட்டையை மேதிய பெர்சிய படைகள் சுற்றி வளைத்து விட்டது. சுற்றி வளைத்து அவர்கள் கொத்தளங்களை நாட்டி முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அப்படி முற்றுகையிட்டிருக்கும் போது ஒரு பெரிய படை, மேதிய படை, பெர்சிய படை இரண்டும் கூட்டாய் இணைந்து வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிற இவர்கள் வந்து போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கும் போது உள்ளே இருக்கிற அரசன் படைகள் சற்றும் கலங்காமல், கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒரு பெரிய விருந்து கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இவர்கள் படைகள் இப்படி சூழ்ந்திருந்தாலும் விருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த பாபிலோனிய கோட்டை 300 அடி உயரத்திற்கு இருந்துதான். கோட்டை சுவர் 300 அடி. ஜஸ்ட் இமேஜின் 300 feet height. அவ்வளவு உயரமா இருந்துச்சு. அதோடு கூட அது யூப்ரட்டிஸ் நதி கரையில் இருந்தது. அந்த கோட்டையினுடைய சுவர் இருக்குல்ல, அதனுடைய அகலம் 85 அடி அகலமா. கோட்டை சுவர்னுடைய அகலம். கேன் யூ இமேஜின்? கோட்டை சுவர்னுடைய அகலம் 85 அடி அகலமா. அந்த கோட்டை மதில் மேல 300 அடி உயரத்துக்கு மேல 4 பெரிய குதிரைகளை பூட்டி ஓட்டுகிற ஒரு ரதத்தை ஓட்ட முடியும் என்கிற அளவுக்கு அது அகலமானது, உயரமானது, நதிக்கரையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அளவுக்கு இருந்ததுனால நீ எல்லாம் உள்ள வர முடியாதியா. இதுதான் அவர்களுடைய ஆட்டிடியூட். பெல்ஷாஷார் அல்லது அங்கே இருந்த கல்தேய படைகளுடைய ஆட்டிடியூட். யூ கேனாட் கம் இன். நதியை தாண்டி வர முடியாது. அப்படியே நீ வந்தாலும் அந்த 300 அடி உயரம் உள்ள 85 அடி அகலம் உள்ள அந்த கோட்டையை நீ இடிச்சு ஒன்று வந்துட முடியாது என்பது போல அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த அதிகாரம் முடியும் போது 30ஆம் வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான். கொலை செய்யப்பட்டு மேதிய பெர்சிய படைகளுடைய வெற்றி நிமித்தம் தரியு ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அன்று ராத்திரியிலே, சேம் நைட், இந்த அதிகாரம் துவங்கின அந்த ராத்திரியில என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன நடந்தது? கடவுள் அங்க என்ன சொன்னாரு? ஆழத்தை வற்றிப்போ என்று சொல்லுவேன் என்று சொன்னாரு. 44:27 இல்லையா? நதியை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொன்னார் அல்லவா? இந்த மேதிய பெர்சிய படைகள் என்ன பண்ணாங்க? யூப்ரட்டஸ் நதியை திருப்பி விட்டாங்க.
they channeled the river in a different way. நதியை மடைமாற்றி திருப்பி விட்டுட்டாங்க. திருப்பி விட்ட உடனே தண்ணீர் இல்லாத அந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்குல்ல, அதன் வழியாய் இரவு நேரத்தில் இந்த ஒட்டுமொத்த படையும் இறங்கி நடந்து போய் அந்த 300 அடி உயரமுள்ள கோட்டையா இருந்தாலும் கோட்டையினுடைய கீழே தண்ணிக்கு கீழே அந்த இது இருக்கு இல்லையா, அவைகளின் வழியாக அவர்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உள்ளே போயிட்டாங்க. வெண்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் அவர்களுக்கு முறிந்தது. எந்த எதிர்ப்புமே இல்லை. they simply go in without even a small resistance. they gone and they succeed. இது எப்படி நடந்தது? it is God. he already said long ago. கடவுள் சொல்லிவிட்டார், நான் நதியை வற்றிப்போ என்று சொல்லுவேன், அல்லது ஆழத்தை வெட்டாந்தரையாக்குவேன், தாழ்பால்களை உடைப்பேன், கதவுகளை வெண்கல கதவுகளை முறிப்பேன் என்று சொன்னார் அல்லவா. இட் ஹேப்பன். கடவுள் சொன்ன வண்ணமாகவே அது நடந்தது. 300 அடி உயர கோட்டை சுவர், 85 அடி அகல கோட்டை, யூப்ரட்டிஸ் நதி என்கிற எந்த பாதுகாப்பும் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பு நிற்கவில்லை. இத்தனைக்கும் இந்த கோரேசு அல்லது இந்த மேதிய பெர்சிய படை கடவுளுடைய ஜனங்கள் அல்ல, கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. only reason it happened because God already foretold. அவருடைய வார்த்தை, கடவுள் சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அதிகாரம், ஜீவன், அதற்காக இவைகள் நடந்தது. பிரியமானவர்களே, அந்த 45ஆம் அதிகாரம் ஏசாயாவினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுச்சு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. கோரேசுவை பத்தி அபிஷேகம் என்கிற வார்த்தைக்கு வேதம் முழுவதுமே ஒரே ஒருவர் தான் வேதம் சொல்லுவது, அது இயேசு கிறிஸ்து. அபிஷேகம் என்று இங்க சொன்னா த அனாயிண்டட் என்கிற வார்த்தை என்னன்னாக்கா, மேசியா என்பதற்கான எபிரேய சொல்லுது. இங்க இருக்கிற அந்த அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு மேசியா என்கிற எபிரேய சொல் தான் அங்க இருக்குதுங்க. ஸோ மேசியா என்பது இயேசுவை மட்டுமே குறிக்கும். ஆனால் இங்கே அடிஷ்னலா கோரேசுவையும் கடவுள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுகிறார். இயேசு இந்த உலகத்தின் மக்கள் அனைவரையும், யூதர்கள் உட்பட, ரட்சிக்க வந்தவர், மேசியா. ஆனால் இந்த கோரேசு இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், இந்த ரட்சிப்பு பாவத்தில் இருந்து அல்ல, சிறையில் இருந்து, இயேசு பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படும்படியாய் வந்த மேசியா. இந்த கோரேசு சிறையிலிருந்து மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் வந்த ஒரு மேசியா, அவர்களுக்கான மேசியா. ஆகவே தான் கடவுள் நான் அபிஷேகம் பண்ணினவன் என்று சொல்லுகிறார். இதுதான் முதல் பிளேஸ் இன் த பைபிள் அண்ட் ஒன்லி பிளேஸ் இன் த பைபிள் எ நான் ஜூ ஆர் ஒரு பிரஜாதியான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று கடவுளால் சொல்லப்பட்டது, கடவுளே சொன்னது. அண்டு பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்லுச்சுங்க? ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷம் அல்லது புதையல்களை நான் உனக்கு தருவேன்னு சொன்னார்ல. இவன் பாபிலோனுக்குள்ள போனான்ல கோரேசு, அந்த படை. யூ காண்ட் இமேஜின் பாபிலோனுக்குள்ள எவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சுன்னு. புதையல்கள், வைரம், வைடூரியம், தங்கம், பொன், வெள்ளி எவ்வளோ இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, பாபிலோன் ஒரு பெரிய பேரரசுங்க, ஒரு பேரரசு. எகிப்து துவங்கி அசீரியா வரைக்கும் இருந்த எல்லா ராஜ்யங்களையும் முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு ஒரு வல்லரசா இருந்தது பாபிலோன். இந்த பாபிலோனுக்கு முன்னாடி அசீரியா, அவன் எகிப்து துவங்கி பாபிலோன் வரைக்கும், அப்ப இருந்த பாபிலோன் வரைக்கும் எல்லாவற்றையும் வாரி சுருட்டி வைத்திருந்தவன் அசீரியா. ஆக எல்லாவற்றையும் வாரி வைத்திருந்த அசீரியாவை அசீரியன் கொள்ளையடித்திருந்த எல்லாவற்றையும் இந்த பாபிலோன்காரன் கொள்ளையடிச்சு கொண்டு போய் அவங்ககிட்ட வச்சிருந்தான். இவைகள் எல்லாம் அசீரியன் கொள்ளையடித்து வைத்தது, தென் அவனிடத்திலிருந்து கொள்ளையடித்து வைத்தது என்கிற எல்லா செல்வங்களும் பாபிலோனுக்குள்ள இருந்துச்சுல்ல. God gave to Kores freely without even fight, a big fight. ஒரு பெரிய யுத்தம் நடந்து, அநேக உயிரிழப்பு நடந்து, அநேக வருடங்கள் காத்திருந்து நடக்கல. They simply entered and they simply conquered everything, including all the wealth.
கடவுள் சொன்னார்ல, புதையல்களை கொடுப்பேன், பொக்கிஷங்களை கொடுப்பேன். இட் ஹேப்பன். இதெல்லாம் எதற்காக நடந்துச்சு, ஏன் நடக்கிறேன் என்று கடவுள் சொல்றாருன்னா, இஸ்ரவேலின் நிமித்தம். ஐ am doing this one only reason for the sake of Israel. இஸ்ரவேலுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுள் சொல்லியிருக்காருங்க. பிரியமானவர்களே, நீங்க கடவுள் இஸ்ரவேலுக்காக இதை பண்றாரு, திரைமறைவில் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கோரேசுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவன் இது எப்ப நடந்துச்சு என்றால், அவன் பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எது? இந்த 44ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனம். கோரேசு என் மேய்ப்பன், கட்டப்படு என்று எருசலேமை பார்த்தோம், அஸ்திபாரப்படு என்று ஆலயத்தை பார்த்தும் சொல்லுவான்னு சொன்னார்ல. கோரேசு பிறப்பதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை அது. இது நடக்க ஆரம்பிக்குது. அவன் உள்ளே வருகிறான். வேதம் சொல்லுகிறது, வேதம் இல்ல, வரலாறு சொல்லுகிறது, அக்டோபர் 29ஆம் தேதி 539 BC he entered Babylon. அக்டோபர் 29 he entered Babylon. அவன் என்ட்ராகிறான் பாபிலோனுக்குள்ள. மேதிய அரசு உருவாகிறது, பெர்சிய அரசு உருவாகிறது. தானியேல் அதிகாரியாக பொறுப்பேற்கிறான். மீண்டும் அந்த அரசுலையும் பொறுப்பேற்ற ஒரு சில நாட்களிலே அல்லது ஒரு சில மாதங்களிலே இந்த புத்தகத்தை தானியேல் கோரேசுக்கு படித்து காட்டுகிறான். என்னவென்று, கோரேசுவை கடவுள் மேய்ப்பன் என்று அழைத்தார் என்றும், அவனை எழுப்பினார் என்றும், அவனை அபிஷேகித்தார் என்றும், அவனுடைய வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு முன்பாக சென்றார் என்றும், அவன் போகிற பாதைகளிலெல்லாம் இருக்கிற தடைகள் எல்லாம் கடவுளால் நீக்கப்படும் என்றும், பாதைகள் செம்மையாகும் என்றும், வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும் என்றும், ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷங்கள் கிடைக்கும், புதையல்கள் கிடைக்கும் என்றும் கடவுள் ஏற்கனவே 200 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி வைத்திருக்கிறார் உன்னை குறித்து என்று சொல்லி இந்த புத்தகத்தை அவன் படித்து காட்டவுடன் he was overwhelmed. என்னுடைய பெயரை சொல்லியிருக்கிறார். அதுல இன்னொரு மென்ஷன் என்னன்னாக்கா, 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி, நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு பேர் வைத்தேன். கடவுள் சொல்றாரு, நீ என்னை அறியவே இல்லை, நீ இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனா நான் உனக்கு இப்பவே பேர் வைக்கிறேன். That's what God's word. நான் உனக்கு பேர் வைக்கிறேன். உன் பேர் கோரேசு. நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். எதற்கு? இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து ரட்சிக்கும்படியாய். நான் உன்னை மேய்ப்பனாக ஏற்படுத்துகிறேன். எதற்கு? அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் மேய்க்கும்படி. நான் உனக்கு அதிகாரம் தருகிறேன். நீ எருசலேமை கட்டவும் ஆலயத்தை அஸ்திபாரப்படுத்தவும் நான் உனக்கு வாய்ப்பு தருகிறேன். எல்லா செல்வங்களையும் நீ எடுத்துக்கொள்ள என்று கடவுள் சொல்லியிருக்கிறார். அப்போ இவன் நினைச்சு பார்க்கிறான். என்ன நினைச்சு பார்க்கிறான்னா, படையெடுத்து போன எல்லா நாடுகளும் அவர்களுக்கு எப்படி அடிபணிந்தது அல்லது ஏன் அடிபணிந்தது என்பதை இவன் நினைத்து பார்க்கும்போது, now he has a plenty of answers. Oh, because of this, கடவுள் என்னை பேரிட்டு அழைத்திருக்கிறார், பாதைகளை செவைப்படுத்துவேன் என்று சொல்றாரு, கதவுகள் உடையும் என்று சொல்லுகிறார். இதனாலதான் இதெல்லாம் நடந்துச்சா என்பதை அவன் நினைத்து பார்க்க துவங்குகிறான். ஏசாயா 43:3-4 ஆகிய வசனங்களை பாருங்க. கடவுள் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு. சொல்லிட்டு, இஸ்ரவேலே, உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்றாரு. ஆக இஸ்ரவேலை மீட்கும்படியாய் கடவுள் எகிப்தை கொடுக்கிறேன்றாரு, எத்தியோப்பியாவை கொடுக்கிறேன்னு சொல்றாரு, சேபாவை கொடுக்கிறேன்னு சொல்றாருல. 45 அதிகாரத்துக்கு வாங்க. சாப்டர் 45 வெர்சஸ் 14 பாருங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயாரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வரும். யார் இடத்திற்கு? இங்க சொல்ற அந்த உன்னிடம் என்பது கோரேசு. உன்னிடத்திற்கு வந்துவிடும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயார் என்பவங்க தான் அந்த அங்க கடவுள் சொன்ன அந்த இதுங்க. என்னது? சேபா. உன்னிடத்திற்கு வந்துவிடும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வருவார்கள். உன் கூட மட்டும்தான் கடவுள் இருக்கிறார்.
அவரை அல்லாமல் வேற தேவன் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொள்வார்கள், உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். கோரேசுவை பத்தி கடவுள் சொல்றாரு. அப்போ இவன் இப்போ இதெல்லாம் படிச்சு பார்க்கறான். படிச்சு பார்த்துட்டு அதை படிச்சா எகிப்து, எத்தியோப்பியா, சோபா இதெல்லாம் நமக்கு எதுக்கு கிடைச்சது? How it happened? Simply என்றால் it is God who spoke. It is God who gave to him for the reason is Israel. For the reason is Israel. இதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 13ஆம் வசனம். கடவுள் சொல்றாரு, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். கோரேசுவை. கோரேசு நீதிமானா? இல்ல 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 இல்ல. கடவுள் அவருடைய திட்டப்படி இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்குவதற்காக அவருடைய நீதியின்படி கோரேசுவை எழுப்பினேன். நான் எழுப்பினேன். அவனுடைய வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் போகிற எந்த பாதையிலும் தடைகள் இருக்காது. அவன் ஒரு அரசுக்கு முன்னாடி போனா அந்த அரசு அடிபணிந்து கதவுகள் திறக்கும். அவனுக்கு முன்பாக கதவுகள் பூட்டப்படாது. ஏன் என்றால் அவன் என் நகரத்தை கட்டுவான். எருசலேம் சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பணம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். சிறைப்பட்டு போன என்னுடைய மக்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் விடுதலையாக்கிடுவான். இதுதான் கடவுள் சொன்ன ஒரு வார்த்தை. ஏசாயாவில் ஒரு வசனம் இருக்குதுங்க, பாருங்க. ஏசாயா 52:3 வசனம். இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்றாரு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். You are sold with no price and you will be released with no price. பாபிலோன் அவர் கொண்டு போனப்போ எந்த பணம் கொடுத்து ஒன்றும் அவங்கள வாங்கல, அடிமைகளா, அதாவது சிறைகளா. உன்னை விடுவிக்கும் போதும் எந்த விதமான பொருள் இல்லாமல் பணம் கொடுக்காமல் நீ சும்மா விடுதலையாயிடுவ என்று சொன்னார். அந்த வசனம் காட்டப்பட்டது அவனுக்கு. இந்த வசனம் காட்டப்படுது. என்னது? கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் விடுதலையாக்குவான், என் நகரத்தை கட்டுவான். காரணம், நான் அவனை எழுப்பினேன், நான் தான் அவனுக்கு வழிகளை எல்லாவற்றையும் செவையாக்கினேன். நான் எகிப்தை அவனுக்கு ஈடாக கொடுத்தேன், எத்தியோப்பியாவை கொடுத்தேன், எகிப்தின் லாபத்தை கொடுத்தேன், எத்தியோப்பியாவின் வர்த்தகத்தை கொடுத்தேன், சபேயாரின் வர்த்தக லாபத்தை கொடுத்தேன் என்று கடவுள் அவர் திரைமறைவில் கடந்த 100-150 ஆண்டுகளாக படிப்படியாக காய்களை நகர்த்தி 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 இவன் வாழ்வு காலத்தில் அவன் அரசனாய் எழும்பினதிலிருந்து எப்படி அவன் போன பகுதியிலெல்லாம் வெற்றி, தோல்வியே இல்லை, போன பகுதியிலெல்லாம் வெற்றி. அவனுடைய அரசை பத்தி சொல்லுதுங்க வரலாறு. 2000 கிலோமீட்டர் மைல்ஸ் இருக்குல்ல, ஸ்கொயர் மைல்ஸ், அவ்வளோ பெருசா பறந்துருந்துச்சான் அவனுடைய ஆட்சி. 2000 ஸ்கொயர் மைல்ஸ். தட்ஸ் ஹியூஜ். தட் இஸ் ஹியூஜ். அவ்வளோ பெரிய இடம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? God said, I will make it happen. நான் கொடுக்கிறேன். ரீசன், என் ஜனங்களை நீ ஃப்ரீயா அனுப்பணும். திஸ் இஸ் காட்ஸ் வே. அது கடவுளுடைய வழி. அவனுக்கு கிடைச்ச செல்வம், அவனுக்கு கிடைச்ச வெற்றி, அவனுக்கு கிடைச்ச பெயர், இது எல்லாவற்றையும் கடவுள் அவனுக்காக உருவாக்கினார். கடவுள் அவனுக்காக கொடுத்தார். கொடுத்து விட்டு, I am the one who is doing this all thing. நான் தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். இதெல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என் ஜனங்களை விட்டுடு அப்படின்னு அவங்ககிட்ட நேரடியாக பேசவே இல்லை. He foretold this all thing 200 years ago. இதெல்லாவற்றையும் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனா he never speak a single word to Chorus by person. He wrote these all things and he make it happen everything in his lifetime. But when time comes, God makes sure Daniel was there. தானியேல் அங்கே இருக்கும்படி அன்று இரவிலேயே அவன் இருக்கிறான். அவனும் அதிகாரியாகிறான். தானியேல் அவனுக்கு இந்த வசனங்களை வாசித்து காட்டியிருக்க கூடும், வேதம் சொல்லவில்லை, வாசித்து காட்டியிருக்க கூடும். That is why he finally overwhelmed by knowing this all things. எல்லா ராஜ்யங்கள் செல்வங்கள் கிடைச்சது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் என்பதை அவன் அறிந்து கொண்டு, இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேங்க. 48ஆம் அதிகாரம் எடுங்க, நியூ லிவிங் பைபிளில்
இட் சேஸ் கோரேஸ் என்று சொல்லி. என்னமா? கர்த்தருக்கு பிரியமானவன் அவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவன், அவன் அவருடைய சித்தத்தை பாபிலோனில் போய் செய்வான், பாபிலோனில் செய்வான். அவனுடைய புயம் கல்தேரின் மேல் இருக்கும் என்பதை இதுக்கு முன்னாடி யார் சொன்னாங்க? ஐ am the one who declared these all things. கடவுள் சொல்றாரு. சொல்லிவிட்டு அதை நான் சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வந்து சேர பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். You see that? பிரியமானவர்களே, கடவுள் உங்களை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களாகிய உங்களை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஏதாவது வாக்கு தத்தங்கள், உதாரணத்திற்கு நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய வாக்கு தத்தம், அழைப்பு, அல்லது நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய அழைப்பு, வாக்கு தத்தம். இவ்விதமான வாக்கு தத்தங்கள், நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கிறீர்கள் ஆகவே பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது, வாக்கு தத்தம். இவ்விதமான வார்த்தைகள் தனிப்பட்ட ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் உரியது. அவ்விதமான வார்த்தைகளை கடவுள் பேசிவிட்டார் நீண்ட வருடங்களுக்கு முன்பு. அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்வு காலத்தில் நிறைவேறும். இட் இஸ் காட் who will bring it. கடவுள் அழைப்பார், கடவுள் கொண்டு வந்து சேர்ப்பார், கடவுள் காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று இவனுக்கு சொன்ன வண்ணமாகவே நம்முடைய வாழ்விலும் நடக்கும். என்னை குறித்து உங்களுடைய கடவுள் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாரா? ஓகே. ஆக இந்த எல்லா வசனங்களையும் பார்க்கும்போது நான் தான் இல்லையா? தென் வித்தின் another 3 to 4 months 538ஆம் ஆண்டு he declare a proclamation. அதை தான் இன்றைக்கு நம்ம வாசிச்சோம் எஸ்ரா 1ஆம் அதிகாரத்தில். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினார் 1ஆம் வருஷத்திலேயே. அவன் சொல்றான் பாருங்க, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்? You don't know. பிகாஸ் அவன் அரசனாக இருக்கும்போது இஸ்ரவேல் தேசம் ஒன்றும் ஒரு பெரிய செழிப்பில் இல்லை, அங்கே ஒரு பெரிய தேவாலயம் இருந்து அங்கே தொழுகைகள் நடந்து கொண்டு ஒன்றும் இல்லை. அவர்தான் பெரிய கடவுள் என்று அவன் அறிந்து கொள்வதற்கு இங்கே ஏசாயாவில் காட்டப்பட்ட வசனம் அவனுக்கு, கடவுள்தான் உன்னை பெயரிட்டு அழைத்தார், கடவுள்தான் உனக்கு பெயர் வைத்தார், கடவுள்தான் உன்னை கொண்டு வந்தார், கடவுள்தான் கதவுகள் திறக்கவும் உடையவும் வைச்சாரு, கடவுள்தான் இந்த பொக்கிஷங்களை கொடுத்தார், எகிப்து, எத்தியோப்பியா, சோபா எல்லாவற்றையும் கொடுத்தார் கடவுள்தான் என்று சொன்னவுடன் அவன் பாபிலோனிலே கடவுளுடைய விருப்பத்தை செய்வான் என்றும், எருசலேமை கட்டு என்றும், ஆலயத்தை அஸ்திபாரப்படுத்து என்றும் சொல்லுவான் என்றும் கடவுள் சொல்லியிருக்கிறாரு என்று சொன்ன எல்லா வசனங்களையும் உள்வாங்கி கொண்ட இவன் சொல்லுகிறான். இப்பொழுது கடவுளுடைய ஆவியின் ஏவுதலின்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தார். Now he acknowledging. அவன் வெற்றி பெற்றப்பெல்லாம் அவனுக்கு தெரியல ஏன் இது நடந்ததுன்னு. Now he knows. அவர்தான் எல்லா ராஜ்யங்களையும் எனக்கு கொடுத்தார். கொடுத்து விட்டு அவர் எனக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லியிருக்காரு. என்னது? எருசலேமிலே ஆலயத்தை கட்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே போய் ஆலயத்தை கட்டுங்கோ. ஆலயத்தை கட்டு என்றாவே எருசலேமையும் கட்டுன்னு தான் அர்த்தம் அதுல. இஃப் யூ சி, ஏனென்றால் ஒரு ஆலயம் மக்களே இல்லாத ஒரு இடத்துல கட்டிட்டாக்கா யாருங்க போவாங்க? ஆகவே ஆலயத்தை கட்டு என்றால் ஆலயத்தில் எல்லா ஆராதனைகளும் நடக்க, காரியங்கள் நடக்க மக்கள் இருக்க வேண்டும். மக்கள் இருக்க வேண்டும் என்றால் அங்கே மக்கள் குடியிருப்பு இருக்க வேண்டும். குடியிருப்பு இருக்க வேண்டும் என்றால் அங்கே பாதுகாப்பு இருக்க வேண்டும். ஆக ஒரு நகரம் இருக்க வேண்டும். அதுதான் அவரு எருசலேமை கட்டு, ஆலயத்தை கட்டு என்கிற வார்த்தை தான் ஆலயத்தை கட்டு என்று எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவன் சொல்றான், இப்போ ஒரு பிரஜாதியான் is telling, he command me to build his temple என்று சொல்லுகிறான். Yes, if God wanted to do something through you or in your life, he will do. அது கோரேசுவாய் இருந்தாலும் சரி, நேபுகாத் நேச்சராய் இருந்தாலும் சரி, பார்வோனாய் இருந்தாலும் சரி, பெல்ஷாஷாராய் இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கையிலும் இவர்கள் அத்தனை பேருமே கடவுளுடைய கரங்களில் ஒரு கருவி. கடவுளுடைய திட்டம் அவரவர்கள் வாழ்வு காலத்தில் நடப்பதற்கு கடவுள் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருவிதான். பாருங்க, இந்த அரசன் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறான்.
இலவசமாய் அனுப்புகிறான். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? விலை இல்லாமல் விற்கப்பட்டீர்கள், விலை இல்லாமல் விடுதலை ஆவீர்கள். அவன் சொல்றான், நீங்க கிளம்பி போ, ஃப்ரீ டு கோ. ஓவர் வாண்ட் டு கோ, ஃப்ரீ டு கோ. ஃப்ரீ டு கோ, நாட் ஒன்லி ஃப்ரீ டு கோ, ஹியர் மணி அண்ட் ஹியர் பவர், அதிகாரம். அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மக்களை கூட்டிக் கொள்ளுங்கள். அதோடு கூட எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட எல்லா தங்க வெள்ளி பொருட்களையும், ஆராதனைக்குரிய பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னன்னு படித்தோம்? ஏறக்குறைய 30 பொன் கிண்ணங்கள், வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, வெள்ளி பொன் பனிமுட்டுகள் 5400, பொன் தட்டுக்கள் 30, வெள்ளி தாளங்கள் 1000, கத்திகள் 29. இவ்வளவு பொருட்களையும் ஏறக்குறைய 70 ஆண்டுகளாய் பாபிலோன்ல இருந்துச்சு. அவ எல்லாவற்றையும் எடுத்து எண்ணி கொடுக்கிறான். கொண்டு போ, ஆலயத்தை கட்டு, இந்த அதிகாரம் போவதற்கு கொண்டு போ. This all how it's happened. கடவுள் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தீர்மானித்தார். அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவன் பிறக்கவே பிறக்காத ஒரு மனிதனை அதை அறிவித்தார். அறிவித்து விட்டு சொன்னார், என் வார்த்தை உண்மை உள்ளது, ஜீவன் உள்ளது, அப்படியே செயல்படும் என்று. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதாவது கடவுள் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே செயல்படும். அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும், நடக்கும், செயல்படும். இதுதான் அவருடைய வார்த்தையினுடைய இது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக he magnified his word and his word will work accordingly and his word will prosper wherever it goes and his word will accomplish whatever he wants. இல்லையா? அந்த வார்த்தை எப்படி செயல்பட்டதுன்னு கோரேசனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்களா? அக்கார்டிங்லி. விலை இல்லாமல் அனுப்பப்பட்டார்கள், ஆலயம் கட்டப்பட போனார்கள், மகிழ்ச்சியோடு திரும்பி வந்த. நீங்க இன்னும் ஏசாயாவில் ஏகப்பட்ட தெற்கு தரிசனங்கள் இருக்குதுங்க. அவங்க வர வழியில தண்ணீர் கிடைக்கும், வனாந்திரமெல்லாம் வழியாகும், ஆறுகள் பற்றாது, நெருப்பு அவங்க மேல இதாகாது. அது இல்லாம அவங்க வர வழியில இவர்களுக்கு கடவுள் தண்ணீர் கொடுப்பதுனால காட்டு மிருகங்கள் கூட தண்ணி குடிச்சு கடவுளை துதிக்கும் என்று சொல்லி பல்வேறு காரியங்கள் கடவுள் சொல்லி வச்சிட்டார் ஏற்கனவே. இவைகள் எல்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா நடந்துச்சு. நாட் ஈவன் a single thing was changed. அதுல நம்ம ஒரு பகுதியை தான் பார்த்தோம், கோரேசுனுடைய வாழ்க்கை என்பதை. கோரேசுவினுடைய அழைப்பு, அவனுடைய எழுச்சி, அவன் வாழ்க்கையில் அவனுடைய வெற்றி, அவன் அடைந்த உயரம், தென் அவன் கீழ்ப்படிந்த கடவுளுடைய அந்த வார்த்தை, இவை எல்லாவற்றையும் இயக்குகிற கடவுளுடைய வல்லமை என்று. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா you have a plenty of promises for us which God has spoken already regarding us. நம்மை குறித்து கடவுள் பேசின அநேக வார்த்தைகள் உண்டு. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பர்சனலா எடுத்துக்கிட்டு you can go to God. Lord, உம்முடைய வார்த்தைகள் எப்படி மழை வானத்திலிருந்து வந்து பூமியை நனைத்து பயிரை முளையச் செய்து பலனை கொடுக்கிறதோ அதே வண்ணமாக உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது நான் அனுப்பின காரியமாய் செயல்படும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? I believe it and I even see a testimony about Kores. I about heard. நீர் சொன்னீர், அது அப்படியே நடந்தது, கட்டப்பட்டது, விடுதலையானார்கள் என்பதை நான் பார்த்தேன். நான் ஏற்கனவே உம்மை விசுவாசிக்கிறேன். கூடுதலாக கோரேசு வழியாக நான் இப்பொழுது இன்னும் அதிகமாய் கற்றுக்கொண்டேன். Now this word you are spoken about me. ஒவ்வொரு இடத்துல நீங்க உங்க பேரை போட்டுக்கலாம். You can put இது நீர் என்னை குறித்து பேசி இருக்கிறீர். Now I believe it. It will happen in my lifetime. நான் பிறப்பதற்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க அந்த புதிய ஏற்பாடு வசனங்கள்லாம். Now I born. Many things happen in my life already. Few things are waiting. I believe it. It will happen exactly. Reason, it is your word. அது உம்முடைய வார்த்தை.
உம்முடைய வார்த்தையில் வல்லமை, அதிகாரம் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை நீ சொன்னால் நடக்கும். நடக்கும். இயேசு சொன்னது நடந்ததா? இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்னார். கடலை பார்த்து உடனடியாக அமைதியாயிடுச்சு. அமைதியாயிடுச்சு. எங்களை துரத்துவதா இருந்தால் அந்த பன்றிகளுக்குள் போக அனுமதியுங்கள் என்று சொல்லுச்சுங்க பிசாசுகள். கோ, ஃபினிஷ்ட். வார்த்தையில் அதிகாரம். ஒரே ஒரு வார்த்தை போதும். 4ஆம் அதிகாரம் யோவான் 4 அதிலே 47 எழுதப்பட்டிருக்குதுங்க. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று ஒரு ராஜாவினுடைய ஒரு மனுஷன் கேள்விப்பட்டு அவனுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற அவனுடைய மகனுக்காக அவரை வேண்டிக் கொள்ளும்படி இயேசுவிடத்தில் போகிறான். அவன் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று கூப்பிடுகிறான். 49ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம். நீர் வர வேண்டும் என்று கூப்பிடுகிறான். இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம். ஏன் போக வேண்டும்? உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பிழைப்பான் என்று சொல்லவில்லை, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷனை பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வார்த்தை. ஏனென்றால் that man understood that he as a authority and he as a power. His word always have a power. He understand and he started to go. இயேசுவை அழைக்க வந்தான், ஆனா அவர் வரல. நீ போலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். பிழைத்திருக்கிறான், he already alive என்று சொன்ன அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இவன் போகிறான். மறுநாள் தான் இவன் போறான் வீட்டுக்கு. போகும்போது நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்று சொல்லுகிறார்கள். நேற்று 7ஆம் மணி நேரம் தான் இயேசு சொன்னது, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்ற நேரம். ரீசன், த வேர்ட். அவர் பேசின அந்த வார்த்தை. இது போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் take a word, the promise which is in the New Testament, and go to God and say, Lord, your word has a power and authority. Your word will not return empty. வெறுமையாய் வராது. So that I believe it. Let it happen in my life. I commit myself to you. என்று சொல்லி கடவுளிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது God is more than enough to fulfill His word regarding you or regarding your children or regarding your future. Take this word, my dear brothers. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, வெறுமையாய் திரும்பாது. அவருக்கு விருப்பமானது எல்லாம் செயல்படும், நடத்தும். May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.